சமூக மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் ஆதாரமாய் விளங்குவோரை அடையாளம் கண்டு அவர்களது பணியை உலகறியச் செய்ய மேலும் பலருக்கு வழிகாட்டுவதே இந்த சமுதாய சிற்பிகள் பகுதியின் நோக்கம். அந்த வகையில் இன்றைய சமுதாய சிற்பிகள் பகுதியில் இயற்கை மீது கொண்ட காதலால் மரங்கள் நட்டு வளர்ப்பதையே வாழ்நாள் லட்சியமாக கொண்டிருக்கும் ஒருவரை பற்றி பார்க்கலாம். வளர்ச்சி என்ற பெயரில் சாலைகளை அகலப்படுத்தவும், மக்கள் தொகைக்கு ஏற்ப நகரங்களை விரிவுபடுத்தவும் மரங்கள் வெட்டப்படுவது வாடிக்கையானது. நாளுக்கு நாள் மரங்கள் அழிக்கப்படுவதால் நாகரிகம் வளர்ந்ததோ இல்லையோ, புவி வெப்பமயமாதல் அதிகரித்து வருவதை யாரும் மறுக்க முடியாது. இப்படிப்பட்ட சூழலில் மரத்தின் மகத்துவத்தை மக்களுக்கு உணர்த்தும் வகையில் மரம் வளர்ப்பதையே லட்சியமாக கொண்டு வாழ்ந்து வருகிறார் ஈரோட்டைச் சேர்ந்த நாகராஜன். அடிப்படையில் ஒரு நெசவாளியான நாகராஜன் ஈரோடு மாவட்டம் காஞ்சிக்கோவில் கிராமத்தைச் சேர்ந்தவர். நாளொன்றுக்கு குடும்ப தேவையான 200 ரூபாய் சம்பாதித்து விட்டால் நெசவு வேலையை நிறுத்திவிடும் நாகராஜன் பிறகு மண்வெட்டி குடம் சகிதமாக சைக்கிளில் கிளம்பி விடுகிறார். இன்னைக்கு வருமானங்கள் போதாது அப்படின்னு பார்த்தாலும் சரி போதும், நமக்கு நாம இதை வச்சு குடும்பத்தை நடத்திக்கிட்டு இந்த நாட்டுக்கும் இந்த உலகத்துக்கும் ஏதோ ஒன்று செய்யணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நான் மரங்களை வச்சு செஞ்சிட்டு இருக்கிறேன். தனது கிராமத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் புங்கை, கடம்பம், ருத்ராட்சம், வேங்கை போன்ற மரங்களை நட்டு வைப்பது மட்டுமல்லாமல் தானே தினமும் சென்று அவற்றிற்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்தும் வருகிறார். மாலை நேரங்களில் தான் வளர்த்த மரங்களில் தஞ்சம் புகுந்துள்ள பறவைகளின் இன்னிசை கச்சேரி தன்னை மட்டுமல்லாமல் தன் பகுதியைச் சேர்ந்த அனைவரையும் உற்சாகப்படுத்துவதாக கூறி மெய்சில் இருக்கிறார் நாகராஜன். இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கிட்டத்தட்ட எல்லாரும் நல்லா படிச்சிருக்காங்க, எல்லாருக்குமே நல்லா தெரியும் மரத்தோட யூசஸ்ல என்னங்கிறது எல்லாம் தெரியும். இருந்தாலும் அதுக்கான ஸ்டெப்ஸ் யாரும் எடுக்கிறது இல்லை. இவர் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமான குடும்பத்துல இருந்தவர் அவரோட வேலையெல்லாம் கூட விட்டுட்டு இதுக்காக ரொம்ப உழைச்சாரு. அது ரொம்ப பாராட்டப்படக்கூடிய விஷயம். இப்போ ரோட்ல வெம்பரப்பா வட்டார வழியா போனோம்னா இப்போ ஜனங்க போக வர ஒரு நிக்கிறதுக்கு ஒரு நிலை இருக்காது. இப்போ கொஞ்சம் தூரம் போனது அந்த நகையில சித்த இந்த நகையில சித்த நின்று மகாராஷ்டிர மரம் வச்சிருக்கோம் பார், பரவாயில்ல சித்த நகையில் நின்று போறோம் அப்படிங்கிற மாதிரி மகாராஷ்டிரக்கு அந்த பாராட்டு நாகராஜ் போய்க்கு. தனது வாழ்நாளில் எஞ்சியிருக்கும் ஆண்டுகளையும் மரம் வளர்ப்பதிலேயே கழிக்க இருப்பதாக கூறும் நாகராஜனுக்கு கடைசி வரை ஒத்துழைப்பு தர அவரது குடும்பத்தினரும் தயாராக இருக்கின்றனர். எங்களுக்கு, எனக்கு, என் பையன், என் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே மனசார ஒத்துக்கிட்டு அதுக்கெல்லாம் உறுதுணையா இருந்தோம். எங்க போனாலும் சாப்பாடு போக்குவரத்துல இருந்து தண்ணியில இருந்து டீ காப்பியில இருந்துமே கொண்டு போய் யார்கிட்டயாவது கொடுத்துனா விட்டு சாப்பிட வைப்போம். அவர் சோர்வடையாத காலையில் போனால் சாயந்தரம் தான் வருவார் சில சமயம். ஆனால் அந்த நேரமெல்லாம் நாங்கள் வீட்டில் பாடுபட்டாதான் அப்படிங்கிறதெல்லாம் அப்போ நாங்கள் நினைக்கல. 16வது வயது முதல் மரம் வளர்க்க தொடங்கிய நாகராஜன் இதுவரை 7000த்திற்கும் அதிகமான மரங்களை நட்டு சாதனை படைத்துள்ளார். அதாவது நம்ம பிறந்தோம், இந்த பூமியில் இருந்தோம், ஏதோ சம்பாதிச்சோம் போனோம் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம இந்த நாட்டுக்கும் இந்த உலகத்துக்கும் நம்ம ஏதோ செஞ்சு நம்ம மறையிறது தான் பெரிய பாக்கியம். பச்சை மனிதன் என கிராம மக்களால் அன்போடு அழைக்கப்படும் நாகராஜனை இயற்கையை பாதுகாக்கும் சமுதாய சிற்பி என்றே சொல்லலாம். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஜான் மைக்கேலுடன் விக்ரம் ரவிசங்கர்.